விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதுவரை நடைபெற்ற தேர்தல்கள், அந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சிகள், அதற்கான காரணம் அப்படிங்கிற பல புள்ளி விவரங்களை நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா. கர்நாடகாவில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? பாஜகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு பலம் பொருந்திய தேசிய கட்சியான பாஜக மாநிலத்திலும் பலம் இருக்கு. ஆனால் இந்த 2024 தேர்தலில் அதற்கு எந்த வகையில் வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான புள்ளிவிவர காரணங்கள் என்ற செஃபாலஜிஸ்ட் நாகராஜன் நம்மோடு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி பாஜக ஒரு நல்ல பலம் வாய்ந்த தென் மாநிலங்களில் பலம் வாய்ந்தது அப்படின்னா கர்நாடகான்னு சொல்லலாம். ஏன்னா மாநில கட்சியாகவே மாநில ஆட்சியவே பிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையில் இருக்குது. இந்த 2024 தேர்தலில் அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் என்ன சொல்கிறாங்க சொன்னால், தெற்கு வாசல் கர்நாடக மாநிலங்களுக்கான வாசல், நுழைவாயில், அதுதான் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு 83 அவங்க முதல் முறையாக ஒரு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. அப்போ ராமகிருஷ்ண ஹெகடே சீஃப் மினிஸ்டர் வர, அவருக்கு பெரும்பான்மை இல்லை, வெளியிலேருந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே தொடர்றதுன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆனால் உண்மையில் என்ன சொன்னால் 96 அதுக்கப்புறம் தான் அவங்களோடது உண்மையாக ஒரு வலுவாக 40 சீட் வாங்குகிறாங்க. அப்புறம் 79 சீட் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் 110 சீட் 2008 வாங்குகிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்போவும் அவங்களுக்கு சரியான இது இல்லை, சட்டமன்றத்தில் சொல்கிறேன். அப்போ குமாரசாமியோடு சேர்ந்து 2.5 வருஷம் ஒருத்தருக்கு, 2.5 வருஷம் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது கூட உடனடியாக நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க சொன்னால், குமாரசாமி அவங்க தரம் சிங்னு ஒருத்தங்கிற சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ ஸோ தரம் சிங் காங்கிரஸ் அவர் தலைமையில் நடக்கிறது. அப்புறம் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் விரிசல் ஏற்படுறது. பிறகு இவங்களோட சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் குமாரசாமி முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அப்போது 37 தொகுதியோ போது அவங்க ஜெயிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவங்க தொடர்ந்து 96க்கு பிறகு 98 வாஜ்பாய் ஒரு 13 மாதம் ஆட்சி வருது அவரோட முதல் முறையாக 182 சீட்டு ஜெயிச்சு. அப்போ கர்நாடகத்தில் 98 13 பாராளுமன்ற தொகுதியை ஜெயிக்கிறாங்க. ஆனால் வெறும் 26.9, அதை 27% தான். காங்கிரஸுக்கு பார்த்தீங்க சொன்னால் அந்த சமயத்தில் 9 தொகுதி தான். ஆனால் 10% ஓட்டு அதிகம் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் 36% வச்சுட்டு வெறும் 9 சீட்டு தான். இவங்க 26.9% வச்சுட்டு 13 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதுலேருந்து தொடர்ச்சியாக அவங்க ஜெயிச்சிட்டே இருக்காங்க. அங்கே 98, 99, 2004, 2009, 2014, 2019 6 தேர்தல். 98க்கு பிறகு 98 வாஜ்பாயோட 13 மாத சர்க்கார் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி 96 வெறும் 13 நாள் சர்க்கார் நடந்தது அவருக்கு. அப்போ அவர் வாஜ்பாயை சக்சீட் பண்ணது தேவகவுடா தான். அப்போ அவங்களுக்கு தேவகவுடாவுக்கு 16 சீட் இருந்தது பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு. அப்போ ஒருங்கிணைந்ததாக இருந்தது. அதாவது ராமகிருஷ்ண ஹெகடேயும் சேர்ந்துருந்தாங்க. ஸோ அதன் பிறகு ராமகிருஷ்ண ஹெகடே பிரியறார் உங்களுக்கு. அந்த 98லேருந்து பார்த்தோம் சொன்னால் 6 தேர்தல், 98, 99, 2004, 2009, 2014, 2019, இந்த 6 தேர்தல்களில் 5 தேர்தல்களில் காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தை தொடவில்லை. இதுதான் அடிப்படை. 10 சீட்டுன்னு வாங்கலாம் அவங்க. 9, 8, 6, 1 அந்த மாதிரி தான். கடந்த முறை 2019 ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயித்தாங்க அவங்க. பிஜேபி என்ன சொன்னால், கடந்த 2019 சமயத்தில் காங்கிரஸை விட 20% ஓட்டு அதிகமாக பெற்றிருந்தது. 51% ஓட்டு பெற்றிருந்தது பாராளுமன்ற தேர்தலில். 25 அதை விட ஒரு மாண்டியான்னு ஒரு தொகுதி பிஜேபி ஆதரவு கொடுத்த சுயேச்சை, நம்ம தமிழ் நடிகையாக இருந்தாங்க, அப்புறம் கன்னடத்துலேயும் நடிச்சிருக்காங்க, சுமலதா அப்படின்னு சொல்லிட்டு 80களில் நடித்தவங்க. அவங்க மாண்டியா தொகுதியில், அது மாண்டியா ஜனதாதள் செக்யூலர், அதாவது தேவகவுடா அவங்க கட்சியோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அவங்க ஹசன் மாண்டியா இந்த 2 சீட்டையும் யாரும் ஜெயிக்க முடியாது.
அவங்க எப்பவும் ஜெயிக்கிறது. கடந்த 3 தேர்தலில் பார்த்தோம் சொன்னால் பிஜேபி கர்நாடகத்தில் 15 தொகுதிகளை தொடர்ந்து வென்று வருகிறது. 15, 28ல் 15 தொகுதி தொடர்ந்து. ஆனால் காங்கிரஸ் கடந்த 3 தேர்தலாக தோற்காத தொகுதி ஒரே ஒரு தொகுதி தான், பெங்களூர் ரூரல். அதில் இப்போ எம்பியாக இருக்கிற ஒரு பேர் டிகே சுரேஷ், டிகே சிவகுமாரோட தம்பி அவர். ஜனதாதள் செக்குலர் வந்து ஹசன் தொகுதியை இந்த 3 தேர்தல்களையும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருது. தொடர் வெற்றி. பிஜேபிக்கு 15 தொகுதிகள், காங்கிரஸுக்கு ஒரு தொகுதி, அவங்களுக்கு ஒரு தொகுதி, 17. 11 தொகுதிகள் மாறி மாறி வருது. சில சமயம் இவங்களுக்கு, சில சமயம் அவங்களுக்கு, சில பேர். ஆனால் காங்கிரஸ் வந்து 1998லேருந்து 2019 வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு தேர்தல், 99 தேர்தலை விட்டுட்டோம் சொன்னால் அவங்க வந்து இரட்டை இலக்கத்தையே தொடலை. 99 தேர்தலில் அவங்க இரட்டை இலக்கத்தை தொட்டாங்க. பிஜேபி 7 தொகுதிக்கு வந்தது அந்த சமயத்தில். அதாவது வாஜ்பாய் 2ஆம் முறையாக ஆட்சி, 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி வந்தது. பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் 3% வித்தியாசம், 4% வித்தியாசம், ஒரு சில சமயத்தில் 10% வித்தியாசம், கடந்த முறை 20% வாக்கு வித்தியாசம். வாக்கில் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வாக்கில் சதவீதத்தில் 10-20%, பல சமயம் 3%, 4%, 2%. ஆனால் 2%, 3% கூட இவங்களுக்கு பாஜகவுக்கு 8 தொகுதிகள் அதிகமாக கொடுத்துருது. அது என்ன சொன்னால் அங்கே 5 ரீஜனாக இருக்குது. பெங்களூர் சிட்டி ஒன்று, ஓல்டு மைசூர், ஹைதராபாத் கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா கர்நாடகா, மும்பை கர்நாடகான்னு, கோஸ்டல் கர்நாடகா, சென்ட்ரல் கர்நாடகான்னு 5 ஒரு பகுதியாக அங்கே இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகும். அதே போல் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குமே ஓட்டு போடுற முறை வந்து மாறும். மக்கள் ஒரு விசித்திரமான என்ன சொன்னால், பிஜேபி அங்கே 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து 110 தொகுதியை தாண்டியதே கிடையாது. அவங்க 110 தொகுதியை, அதாவது ஆட்சி வந்ததுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள் பல கட்சியிலேருந்து ஆட்களை இங்கே கூப்பிட்டு ஆப்ரேஷன் கமலெல்லாம் நடத்தி அப்போ இடைத்தேர்தலில் ஜெயிச்சுருந்துருக்கு. ஆனால் பொது தேர்தல் நடக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் 110 தொகுதி. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி 70 தொகுதிகளில் வெற்றி பெற்றதே கிடையாது. கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றதே கிடையாது. அவங்க 70 தொகுதிகள் பிஜேபி வெற்றி பெற்றது கிடையாது. அவங்களுக்கு அந்த வீக்னஸ் இருக்குது. இது ஜாகிரபிக்கல், அதாவது புவியியல் சார்ந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய ஆதரவு பெருக்கணுங்கிறத அந்த வேலை அவங்க ஒன்றும் பண்ணணும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அந்த இடங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் லீடு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ கர்நாடக மக்களோட அடிப்படையான ஒரு சிந்தனை என்ன இருக்குன்னு சொன்னால், பாராளுமன்றம்னா பிஜேபிக்கு போடுறதுக்கு அவங்க தயங்குறதே இல்லை. கடந்த 6 தேர்தல்களாக அதில் ஒரு தேர்தல் மட்டும் 99 மட்டும் விதிவிலக்கு, அதில் பிஜேபிக்கு கம்மியான சீட்டு கொடுத்தாங்க. அதர்வைஸ் பிஜேபி இரட்டை இலக்கத்தில் வாங்கிறது, காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில் வாங்கவில்லை. 5 தேர்தல்களில் இரட்டை இலக்கத்தில் வாங்கவில்லை, ஒற்றை இலக்கத்திலே. ஸோ அந்த பின்னணியில் அப்புறம் 2019 நடந்த பின்னணியில், அப்புறம் இப்போ வந்து இருக்கிற உருவாகிக்கிற கூட்டணியோட பின்னணியில் யாருக்கு வெற்றி வருங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ பார்த்தோம் சொன்னால், தேவகவுடாவோட ஜனதாதள் செக்யூலருங்கிறது பிஜேபியோட என்டிஏல வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க ஓல்டு மைசூர் அந்த ரீஜனில் வந்து வலிமையாக இருக்கிறவங்க. குறிப்பாக வந்து ஹசன், மாண்டியா போன்ற தொகுதிகள்லையும், பெங்களூர் ரூரல் போன்ற தொகுதிகள்லையும் அவங்க வலிமையாக இருக்கிறவங்க. அவங்க அதனால என்ன, அப்புறம் வந்து ரெகுலராக வந்து கடந்த 3 தேர்தல்களில், கடந்த ஒரு 12-15 ஆண்டுகளில் அவங்க சட்டமன்றம் என்றால் 20% மேலான ஓட்டுகளையும், பாராளுமன்றம் என்றால் 10-13% ஓட்டுகளையும் அவங்க பெற்று வருகிறார்கள். ஸோ பிஜேபிக்கு பாராளுமன்றம் என்றால் 40%, 42% ஓட்டு கிடைக்கிறது. அந்த 42ஐயும் பிஜேபியோட 12, ஜனதாதள் செக்யூலரோட 12 அரித்மெட்டிக்கலி, அந்த சாதாரண கணக்கு முறையில் வந்து 2, 3, 5ங்கிற மாதிரி இதை சேர்த்தாலே 52%, 53. ஆனால் கடந்த முறை 51% ஓட்டை பெற்றிருக்காங்க அவங்க. ஸோ கர்நாடக மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது சொன்னால், பாராளுமன்றம் என்று சொன்னால் அங்கே
சட்டமன்றத்தில் இப்போ நீங்க சொன்னது போல இந்த கர்நாடக மக்களுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிஜேபி தான் அப்படின்ற எண்ணம் வருவதற்கான பேசிக் ரீசன் என்ன? ஏன்னா பக்கத்து மாநிலங்கள் எதுவுமே இந்த அளவுக்கு ஃபேவரிசமா இல்லை. சவுத் இந்தியாலே கர்நாடகா தவிர வேற எங்கேயுமே பிஜேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. இதுக்கான பேசிக் ரீசன் என்ன? இது வந்து சமூகியல் உளவியல் ரீதியாக தான் பார்க்கணும் இதை உங்களுக்கு. அதில் என்ன சொன்னால், கர்நாடகம் வந்து இந்த கிட்டூர் கர்நாடகா, மகாராஷ்டிரா கர்நாடகா, மும்பை கர்நாடகா சொல்லுவாங்க. அது என்ன சொன்னால் இந்த தார்வாட், ஷிமோகா அந்த பகுதிகளில் அங்கே வந்து பேச்சே வந்து என்ன சொன்னால் பல பேர் வந்து மராட்டி தான் பேசுவாங்க. மொழியே வந்து அது அவங்களுக்கு அந்த தார்வாட், ஷிமோகா அந்த பக்கம்லாம் எல்லை பிரச்சனை கூட இருக்குது அவங்களுக்கு. எப்படி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை, சைனாக்கு இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்க மாதிரி இது இந்த கிராமங்கள்லாம் எங்களுக்கு இருக்கணும்னு மகாராஷ்டிராக்காரங்க இல்லை அந்த கிராமம் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இது பல பத்தாண்டுகளாக அங்கே போராட்டங்கள் நடந்துட்டு வந்துருக்குங்க. ஸோ அந்த மும்பை கர்நாடகா பகுதியில் பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. பெங்களூர் வந்து என்ன சொன்னால் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. பெங்களூர் நகரத்தில் இவங்களுக்கு அதிகமான, இப்போ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கூட பெங்களூரில் கிட்டத்தட்ட 13 சீட்டுக்கிட்ட பிஜேபி ஜெயிச்சுது. மோடி ரோட் ஷோலாம் நடத்தினார். ஒரு வலுவாக இருக்குது. சில சீட் அவங்க ஜெயிக்காமே இருந்தாங்க, அந்த சீட்டில் கூட ஜெயித்தாங்க போன தடவை. அதனால் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் பீதர், பிஜப்பூர், குல்பர்கா, காலாபுர்ஜி, யாத்கீர், இந்த கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறது அந்த 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 பகுதியிலும். அப்புறம் அவங்க பிஜேபி வலுவாக எப்போவுமே இருக்கிறதுன்னு சொன்னால் கோஸ்டல் கர்நாடகா, உடுப்பி, அப்புறம் சென்ட்ரல் கர்நாடகா, தாவணகரே, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கர்நாடகா. அங்கே தாவணகரே அந்த பகுதியிலாம் தான் குறிப்பாக இந்த லிங்காயத் அவங்களுடைய மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டுன்னு சொன்னால், பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்தார் வீரேந்திர பாட்டீல்னு சொல்லிட்டு, அவரை ஒரு தடவை ராஜீவ்காந்தி வந்து அவமதிச்சார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால அவரை பதவி விட்டு மாற்றி வேற ஒருத்தரை கொண்டு வந்துடுறாரு. அது பப்ளிக்காக அவரை வந்து ஒரு திட்டுற மாதிரி பண்ணதில் லிங்காயத்து மக்கள் காங்கிரஸ்லேருந்து விலக ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் பிஜேபியில் லிங்காயத் தலைவராக இருந்தவர் தான் எதியூரப்பா. இவர் பக்கம் எல்லாரும் வந்து சேர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த லிங்காயத்துகளுக்கு நிறைய மடங்கள் உண்டு. அவங்களாம் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி, இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அதிகம், மெடிக்கல் காலேஜ், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அங்கே தான். அதை பார்த்துட்டு தான் எம்ஜிஆர் இங்கே எல்லோரும் காலேஜ் ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே பல பேர் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் காலேஜ் நடத்துகிறவங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க தான். ஸோ அதனால் அதெல்லாம் மடங்கள் நடத்துறது, குறிப்பாக இந்த லிங்காயத்து மடங்கள். இந்த தேவகவுடா வந்து என்ன சொன்னால் அவங்களோட காஸ்ட் பேர் ஒக்கலிகான்னு பேர். ஸோ ஒக்கலிகா காஸ்ட்டும் அவங்க கவுடா அவங்களும் பெரிய விவசாயிகள். லிங்காயத்ஸ் என்ன சொன்னால் அவங்க ஒரு வீர சைவர்கள் லிங்காயத் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை ஒரு முழுக்க சிவனை வழிபடுறவங்க. அவங்க வந்து கழுத்தில் வந்து பெரிய ருத்ராட்சத்தை உள்ளே கட்டி சிவலிங்கத்தையே கழுத்தில் தொங்க விட்டு போகிறவங்க அவங்க. அந்த மக்கள் பெரும்பான்மையாக பிஜேபியை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. அப்பப்போ பிஜேபி மேலே கோவம் வந்து கூட இப்போ சட்டமன்ற தேர்தலில் தோற்றது கூட என்ன சொன்னால், எதியூரப்பாவை அவங்க பிஜேபி மத்திய தலைமை வந்து அவமதிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் பரவலாக பரவிது. அந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்களே, அதனால தான் அங்கே பிஜேபி தோற்றதுக்கு முக்கியமான காரணம் அது ஒன்று. பொம்மையோட ஆட்சி நிர்வாக திறமை இல்லாது, பொம்மையான லிங்காயத்து தலைவர். ஸோ கர்நாடகாவில் பிஜேபின்னா எடியூரப்பா தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், எடியூரப்பா ஒரு முக்கியம். எல்லாரும் போகணும். இப்போ நகரம், இப்போ சென்னை, இது பெங்களூர் நகரத்தில் பிஜேபி எப்போவுமே ஸ்ட்ராங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்ன 2014 இந்தியாவில் மிகப்பெரிய டெக்கி ஒரு டெக்னோக்ராட் அப்படின்னு சொன்னால் இன்ஃபோசிஸோட ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர் அதில் நந்தன் நிலக்கேனி சொல்லிட்டு, இன்றைக்கி ஆதார்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், யூஐடிஏ, அதெல்லாம் வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்தவரே இந்த இவர் தான், நந்தன் நிலக்கேனி தான். நாராயணமூர்த்திக்கு தோளோட தோல்னு இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனியை வளர்த்ததில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அந்த நந்தன் நிலக்கேனி காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறார் பெங்களூரு தெற்கு தொகுதியில். ஆனால் தோல்வி விடுறார் அனந்தகுமார்கிட்ட. என்ன காரணம் சொன்னால், பெங்களூருக்கு நகரத்தில் பிஜேபிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்குது. அப்புறம் அவங்க ஒக்கலிகா மத்தியிலையும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தாங்க. உதாரணமாக மைசூர் பக்கத்தில் அங்கே பிரதாப சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேடிஎஸோட ஓட் பேங்க்கில் பெரிய டென்ட் கிரியேட் பண்ணார். அவங்களோட ஓட்டு நிறைய பெற ஆரம்பித்தார். இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 11%, 12% இருக்கக்கூடிய ஜேடிஎஸும் 40-43% இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய பிஜேபியும் சேர்ந்து ஒன்றா சேர்றதில் ஒரு வலுவான கூட்டணி உருவாயிடுறது. அதனால தான் இதுவரை தோற்காமல் இருந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பெங்களூர் ரூரலில் கூட வருகின்ற தேர்தலில் பிஜேபி
வெற்றி பெறுவதற்கு கணிசமான வாய்ப்புகள் இருக்குது. கணிசமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொன்னால் இவங்க 2 பேரோட ஓட்டு சொன்னால் இதில் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது, இவங்களோட கெமிஸ்ட்ரியும் சரி, பிஜேபியும் ஜேடிஎஸும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு கிடையாது. போஸ்ட் போல் தேர்தல் முடிந்து ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆட்சியை பகிர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் தேர்தலில் சேர்ந்து காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து போட்டிட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு கிடைக்கல. அது என்ன சொன்னால் நரேட்டிவ் யார்கிட்ட இருக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் 2019 தேர்தலில் யூபியில் மாயாவதியும் இவங்களும் சேர்ந்தாங்க. யார்? முலாயம் சிங் கட்சியும் சேர்ந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்களோட அரித்மெட்டிக்கை கூட்டினேங்க சொன்னால் பிஜேபியோட ஓட்டோட அதிக சதவீதம் வரும். ஆனால் அவங்க நிறைய சீட்டு ஜெயிக்க முடியல. வெறும் 15 சீட்டு தான் ஜெயித்தாங்க 80. பிஜேபி 62 64 சீட்டு ஜெயிச்சது. ஸோ ஏன் ஜெயிக்க முடியல சொன்னால் நரேட்டிவ் இவங்க பக்கம் இருந்தது பிஜேபி. இன்றைக்கும் நரேட்டிவ் பிஜேபி பக்கம் தான் இருக்குது. ஏன் சொன்னால் இன்றைக்கி 2019 மோடி தோற்பாரோ, ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம போகுமோங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே 2024 இஸ் அ டன் டீல், முடிஞ்சது, மோடி தான் 3ஆம் முறையாக வராருன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தான் சொல்கிறாங்களே தவிர பெரும்பான்மையானவர்கள் அவர் தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நேரட்டிவ் பிஜேபி பக்கம் தான் மறுபடியும் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அங்கே பிஜேபி தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற கடந்த 6 தேர்தல். இப்போ என்னென்னா அதுவே ஸ்டேட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் வரல. பாயிண்ட் நம்பர் 1. 2வது அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கான ரீசன்ஸ் சிலது சொல்லப்படுது. ஆனால் அது சக்ஸஸாக ஆகலை, சீட்டாக கன்வெர்ட் ஆகலைன்னு சொல்லப்படுது. சட்டமன்றத்தில் ஆகாது. இது பிரித்து தான் பார்க்கணுமா? எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா இது மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லையுமே எங்கெங்கே மோடி டிக்கெட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க, மோடி போட்டியில் இருக்காரோ அந்த இடத்துல ஒரு 5%, 8%, 4% ஓட்டு அதிகமாக கிடைக்கும் பிஜேபிக்கு. எங்கெங்கே இது வரலாற்று ரீதியான இப்போ இந்த கடந்த 3 தேர்தல்கள் எடுத்து பார்த்தோம், இல்லை இந்த 2 தேர்தல் 14, 19 எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். மோடி இருக்காருன்னா மோடிக்காக வரக்கூடிய ஓட்டே ஒரு கணிசமான ஓட்டு சதவீதம், 4லேருந்து 3%, 9%, சில இடத்துலலாம் 12% கூட மோடிக்காக கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் இருக்குது. அதனால் மோடி டிக்கெட்டில் இருக்கும்போது வேறு உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுங்கும்போது வேறு யாரோ, அப்புறம் ஆட்சியில் இருந்துட்டு அவங்க இப்போ சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. ஆட்சியை அவங்க பாதி ஆட்சி தான். 2018 பிஜேபி 109 சீட்டு கிடச்சிது, 5 சீட்டு தான் கம்மி அவங்களுக்கு, 114 இருந்தால் போகிறோம், 9 சீட்டு கிடச்சிது. அப்போ என்னாச்சு, காங்கிரஸும் ஜேடிஎஸும் சேர்ந்து குமாரசாமி கம்மி சீட்டு இருந்தாலும் காங்கிரஸ் 80 சீட்டுக்கிட்ட அவரை முதலமைச்சராக்கிட்டு இவங்க இருந்தாங்க. ஆனால் 19 ஜெயிச்சு வந்தோன்னே காங்கிரஸை உடச்சி இவங்க மறுபடியும் தங்க ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சியில் 3 வருஷம் இருந்ததில் ஆட்சியில் குளறுபடிகள், நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்தது. இதை சரியாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் கனுகூல் அவர் தான் அழகாக பண்ணி பேடிஎம்னு வச்சு 40% இவங்க கமிஷன் கேட்குறாங்க போட்டு இவங்க பேருக்கு எடுத்து அது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அது இயற்கை. அதாவது இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் அதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க தான் இருக்காங்க அங்கே. சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 5 தேர்தல்களில் 6 தேர்தலில் ஒரு தேர்தலில் தான் அவங்க இரட்டை இலக்கம் பார்த்தாங்க. 5 தேர்தலில் இரட்டை இலக்கம் கிடையாது. அதனால் இந்த தடவை அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிது. என்னோட கணிப்புப்படி நான் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டும் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, ஓட்டிங் எங்கேருந்து எங்கே ஓட்டு போகிறதுங்கிறத மைன்யூட் டாட்டா எடுத்து, பூத் லெவல் எடுக்கிறது இல்லை ஜாஸ்தி, எங்கெங்கே தேவையோ பூத் லெவல் எடுப்பேன். அது பார்த்ததில் அறுதியிட்டு என்னால் கூற முடியும், கர்நாடகத்திலே 28க்கு 28 தொகுதிகளுமே பிஜேபி அணியிடம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சார், இப்போ உங்களுக்கு கருத்து அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கேண்டிடேட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே முக்கியம் இல்லை. 2வது ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது முக்கியம் இல்லை, மேனிஃபெஸ்டோ முக்கியம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை. பிஜேபி மட்டும், மோடியினுடைய முகம் மட்டுமே போதும் 28 வின்னிங் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இதுக்கெல்லாமும் முக்கியத்துவம் உண்டு, ஆனால் இதுக்கெல்லாம் கம்மி தான். அதிகமாக இருக்கிறது மோடியோடது. மோடி வரப்போகிறார் அந்த நேரேட்டிவ். உதாரணமாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரு கேண்டிடேட் அந்த இடத்துல போட்டாங்க வச்சுங்க, தோற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்னோட இன்றைக்கி இருக்கிற கணிப்பு தான். நாளைக்கு கேம்பெயினே பண்ணல, படுத்து தூங்கினான்னு வச்சுங்க, சரியான மொபிலைசேஷன் பண்ணல, அப்படிலாம் பண்ணாங்க சொன்னால் கட்டாயம் தோக்க தான் போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் இதுக்கு மேஜர் ஃபேக்டர் எது அப்படின்னு சொன்னால் மோடி
அண்ட் மோடியோட ஹீ இஸ் கோயிங் டு கம் ஹேட்ரிக் அடித்து டெல்லியில் வரப்போகிறாருங்கிறது அந்த நேரேட்டிவ் இந்தியா முழுக்க செட் ஆகிடுது. அது கர்நாடகாவுக்கு பாசிட்டிவாக மோடிக்கு வேலை செய்யும். ஆனால் இதில் வந்து அவங்க மைக்ரோ லெவலில் கான்ஸ்டியூன்சி லெவலில் கேண்டிடேட் செலெக்ஷன்லேயோ கேம்பெயின் நடத்துகிற முறையிலையோ வேறு ஏதாவது நடுவில் எக்ஸ்ஃபேக்டர் வந்ததுன்னு வச்சுங்க, அப்போ அவங்க 2-3 தொகுதிகள் தோற்கிறதுக்கு வாய்ப்பு. மேஜராக வின் அவங்க தான், சீட்ஸ் வேணால் குறையலாம், பட் குறையலாம். அது இந்த மாதிரி காரணங்களால். அதர்வைஸ் ஒழுங்காக போன 2019 பண்ண மாதிரி பண்ணாங்க சொன்னால் அவங்க 28க்கு 28 சீட்டும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க. தெற்கை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு, ஏன்னா கடந்த முறை 26 சீட்டு ஜெயிச்சாங்க. 25 அவங்க, 1 அவங்க ஆதரித்த சுயேட்சை சுமலதா, 26 சீட்டு. இந்த 28க்கு, ஏன்னா இப்போ அப்போ ஜேடிஎஸ் வந்து காங்கிரஸோடு இருந்தாங்க, இப்போ ஜேடிஎஸ் இங்கே வந்துட்டாங்க. நேரேட்டிவ் உங்கள் பக்கம் இருக்குது. அதனால் வலுவான நிலையில் அங்கே இருக்குது. சொதப்பல் இந்த சமயத்தில் கூட பண்ணலாம். ஏன்னா மக்கள் வந்து சொதப்பல் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஆட்களுக்குள்ள பிஜேபிக்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இவ்வளோ கெட்டிக்காரங்க. அமித்ஷா வந்து பெரிய சாணக்கியர், இந்திய தேர்தல்கள் சாணக்கியர்னு 10 வருஷமாக எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே கூட தான். ஏன்னா 2014 யூபியில் அமித்ஷாவை அனுப்பிச்சாங்க ஜெனரல் செக்ரட்டரியாக போட்டு. அப்போ யூபியில் பிஜேபியோட ஓட் ஷேர் என்னென்னா 15%. அந்த முந்தைய தேர்தலில் 2009 தேர்தலில் வெறும் 10 தொகுதி தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. 10 தொகுதி தான், ஓட் ஷேர் 15. அதுலேருந்து 15 ஷேர்லேருந்து உங்களுக்கு 32% கொண்டு வரார். 15 ஓட் ஷேர்லேருந்து 10 தொகுதியிலேருந்து 71 தொகுதியை கொண்டு வரார். அப்படின்னா 61 தொகுதி அதிகப்படுத்திருக்கார். உண்மையிலே சாணக்கிய அந்த பார்ட்டியை ஏற்கனவே இருந்தது. பார்ட்டி நீர் பூத்த நெருப்பாய், நெருப்பு கீழே இருக்குது, மேலே சாம்பல் பூத்துட்டு, அது மாதிரி ஆர்கனைசேஷன் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஆர்கனைசேஷனே கிடையாது பிஜேபிக்கு. நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கே ஆர்கனைசேஷன் இருந்தது. ஏன்னா 2 முறை கல்யாண் சிங் முதலமைச்சராக இருக்கார், அங்கே ராஜ்நாத் சிங் முதலமைச்சராக இருந்திருக்காரு, குப்தான்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்திருக்கு, அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கே வந்து 57 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அதை ரிவைவ் பண்ணுறது ஈஸி. அதை பண்ணார். அது கூட கஷ்டம்தான், ஆனால் அதை பண்ணார். ஆனால் அதே அமித்ஷா 2019 ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்கிறது. அவங்களோட ஏற்கனவே கூட்டணி தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய ஏஜேஎஸ்யூன்னு சொல்லிட்டு, ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சொல்லிட்டு, அவன் 5 தொகுதிக்கு மேலே 8 தொகுதி கொடுக்கோ என்னவோ கேட்டிருக்கான். புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவனுக்கு வெறும் 5% ஓட்டு தான் அவனுக்கு. அவனையும் வச்சுட்டா நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு, அவனை ஏதாவது 8 தொகுதி கொடுக்க முடியாதுப்பா, 7 தொகுதி தரேன், 6 தொகுதி தரேன், உனக்கு கேம்பெயினுக்கு செலவுக்கு தரேன், எதையோ பண்ணியிருக்கலாம். இது அரசியல், இது பண்ணக்கூடியவர். அமித்ஷாக்கு இதெல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த மூடில் என்ன தெரியல, அவங்கள கட்டி விட்டாங்க. அந்த ஏஜேஎஸ்யூ தனியாக போட்டிட்டு வெறும் 5% ஓட்டு இருந்தவன் 8% ஓட்டு ஆக்கிட்டான். அவன் நான் சேர்த்துட்டு இவங்க தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா அப்போ ஜார்க்கண்டில் இன்றைக்கி ஹேமந்த் சோரன் முக்கியமந்திரியாக இருந்திருப்பார், முதலமைச்சராக இருந்திருக்க, பிஜேபிக்காரர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்திருப்பார். அது என்ன சொன்னால் தவறுகள் நம்ம வந்து நிறைய தடவை. இப்போ கர்நாடகத்தில் ஏற்கனவே எதியூரப்பாவை அங்கே பார்ட்டிலேருந்து வெளில அனுப்பிச்சு ஒரு தடவை ஆட்சியை கவுத்துட்டாங்க அவங்க 2004 அது மாதிரி ஆச்சு. இப்போ 2வது அதே பண்ணாங்க. அதான் பண்ணின தப்பையே திருப்பி பண்ணது. அதனால் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் கூட சில சமயம் பண்ண தப்பையே திருப்பி பண்ணுவாங்க. கர்நாடகத்தில் தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ பண்ணலை. அது எங்கேயா பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மக்கள் வந்து தவறுகளை அதுக்கு தண்டிக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு தவறுக்கு ஒரு தடவை தான் தண்டிப்பாங்க. 96 ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கள், நிர்வாக சீர்கேடுகள்லாம் இருந்தது. பெரிய ஜெயலலிதாவுக்கு பெரிய ஒரு அடி கொடுத்து ஒரு தண்டித்தாங்க. ஆட்சியிலேருந்து போய் ஜெயலலிதா அவங்களே வந்து நம்ம தருமபுரி பக்கத்தில் என்ன ஊர், அது பேர் பர்கூரில் அவங்க தோத்தாங்க. அவங்களே ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள்கிட்ட, சுகவனேஸ்வரன் அவர்கிட்ட தோத்தாங்க. ஆனால் 18-20 மாதத்துக்குள்ளே 98 தேர்தல் வருது. பிஜேபியோட கைகோர்த்து மதிமுகவோட கைகோர்த்து களத்தை சந்திக்கிறாங்க, தேர்தல் களத்தை. 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதனால் மக்கள் 96 தண்டிச்சாச்சு. அதே தப்புக்கு 98, 99, 2 அப்படிலாம் மக்கள் ரொம்ப நல்ல மனுஷன். ஓட்டர்ஸ் வந்து ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் தண்டிப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து இப்போ கர்நாடகாவில் இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து பிஜேபிக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. காங்கிரஸுக்கு கேரளாவில் நல்ல சாதகமாக இருக்குது, தெலுங்கானாவில் நல்ல சாதகமாக இருக்குது. இங்கே கர்நாடகத்தை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. ஏன்னா தெற்கு மாநிலங்களில் வந்து தென்னகத்தில் இருக்கிறதுல பாண்டிச்சேரி ஒரு மாநிலம், அப்புறம் வந்து லக்ஷத்வீப்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்குது. அதில் பாண்டிச்சேரியில் வந்து
காங்கிரஸுக்கும் அதாவது இந்தியா அலையன்ஸுக்கும் பிஜேபி அலையன்ஸுக்கும் நல்ல ஃபைட் இருக்கும் இந்த தடவை, விட்டு கொடுக்காம 2 பேரும். ஏன்னா பிஜேபி என்டிஏ வந்து அங்கே ஆட்சியில் இருக்குது, ரங்கசாமி தலைமையில் முதலமைச்சர், பிஜேபி இது கூட்டணி கட்சி. அங்கே லக்ஷதீப்பில் வந்து என்சிபி கடந்த 2 முறையாக ஜெயிச்சிட்டு வருது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. கேஎம் சயீதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்ம ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மனாக இருந்தார் ரொம்ப தடவை. அவரோட பையன் அப்புறம் கண்டெஸ்ட் பண்ணார், ஒரு தடவை ஜெயிச்சார். அதனால் இப்போ கடந்த 2 தடவையாக வந்து என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம சரத்பவாரோட பார்ட்டி தான் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஃபைசல்னு ஒருத்தர் ஒரு 50,000-60,000 ஓட்டு தான் அங்கே வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே ஜெயிச்சு வந்துடணும் உங்களுக்கு. அவங்க வந்து அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரியில் 2 பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். அதாவது என்டிஏக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும் 2க்கும் பேருக்கும் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது அது தேர்தல் நெருங்க தான் தெரியும். லக்ஷதீப் பொறுத்த மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 3வது என்ன ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால், பிஜேபி தென்னகத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூவுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் புள்ளி விவரத்தில் ஒரே ஒரு விஷயம், கடந்த முறையும் கூட தனிப்பட்ட கட்சியாக பிஜேபி தான் அதிகமான தொகுதிகளை வென்ற கட்சியாக இருந்தது. தென்னகத்தில் 29 தொகுதிகள் அது ஜெயிச்சிருந்தது. காங்கிரஸ் 28 தொகுதி தான், திமுக 23-24 தொகுதி தான், ஜெகன்மோகன் ரெட்டி 22 தொகுதி தான், சந்திரசேகர் ராவ் 9 தொகுதி தான். அதிகமாக ஜெயித்தது யாருன்னு சொன்னால் பிஜேபி தான். தென்னகத்திலும் கூட, தென்னகத்தில் காங்கிரஸுக்கு அதிகம் ஓட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை பிஜேபியும் என்டிஏயும், என்டிஏனா நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், ஏன்னா ஆந்திரத்தில் அவங்க இவங்களோட கூட்டு சேர்ந்துட்டாங்க. என்டிஏ வந்து தென்னகத்தில் இருக்கிற 131 இந்த தொகுதிகளில் என்டிஏ கிட்டத்தட்ட 60 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிஜேபி கிட்டத்தட்ட 38 42 தொகுதிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறைஞ்சபட்சம் 38 தொகுதி ஜெயிக்கிறாங்க அவங்க, குறைஞ்சபட்சம் 38 தொகுதி. தமிழ்நாட்டில் எத்தனை ஜெயிக்கிறாங்கிறது அது கேட்கலாம், அடுத்த முறை பண்ணும்போது நம்ம சொல்கிறேன். மிக்க நன்றி சார். கர்நாடகாவுடைய கள நிலவரம் என்ன, யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், பாஜகவுக்கான அனுகூலமான பார்வை என்ன இருக்குது, களத்தில் என்ன இருக்குது அப்படின்ற தகவல் நன்றி.